வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் மார்ச் மாதத்தினுடைய 10, 11, 12, 13, 14 ஒரு 5 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் செய்து எடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸனுடைய ஃப்ரீ பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனல்லே போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே ஃப்ரீயாக பார்த்துக்கொள்ளலாம், இல்லை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. முக்கியமான பல கொஸ்டின்ஸ் இருக்குது, பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சமீபத்தில் மாதவ் தேசிய பூங்காவை எத்தனையாவது புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருக்குது? ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்ன, இந்த மாதவ் தேசிய பூங்கா அப்படின்றது என்னது அப்படின்னா ஒரு புலிகள் வாழக்கூடிய ஒரு சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது எத்தனையாவது புலிகள் சரணாலயம், அதாவது இந்தியாவினுடைய நாட்டினுடைய எத்தனையாவது புலிகள் சரணாலயம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 58. எத்தனையாவது? 58வது. அதுவே மத்திய பிரதேசத்தில் சிவபுரி அப்படின்ற மாவட்டத்தில் தான் இந்த சரணாலயம் அமைந்திருக்கிறது. மத்திய பிரதேசத்தினுடைய எத்தனையாவது புலிகள் காப்பகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 9வது. ஓகேங்களா? ஸோ இந்திய அளவில் கேட்டாங்க அப்படின்னா 58. அதுவே மத்திய பிரதேச அளவில் கேட்டாங்க அப்படின்னா 9வது புலிகள் காப்பகம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கக்கூடிய பூபேந்திர யாதவ் தான் இதை அறிவிப்பு செஞ்சுருக்கிறார். ஓகேங்களா? இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மையை மீட்டெடுப்பதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த புலிகளினுடைய எண்ணிக்கையை குறித்து தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? 2022 படி எத்தனை புலிகள் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. 3682 புலிகள் தற்போது இருக்குது. 3682 புலிகள் அப்படின்றது இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். இந்த புலிகள் பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தொடர்ந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொண்டு இருக்கும். ஓகேங்களா? புலிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்றது இந்தியாவில் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து உங்களுக்கு என்ன வரும், கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அது எப்போ அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க. 1973. ஓகேங்களா? எப்போ? 1973. ஸோ அப்போ சமீபத்தில் மாதவ் தேசிய பூங்காவை 58வது புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் அது இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது, உலகத்தினுடைய முதல் வர்த்தக செயற்கைக்கோள் எது? உலகினுடைய முதல் வர்த்தக செயற்கைக்கோள் எது அப்படின்னா SCOT-1. அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா SCOT-1 அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இது எப்போ என்ன பண்ணால் உலகினுடைய முதல் வர்த்தக செயற்கைக்கோள் செயல்பாடு தொடக்கத்திற்கு வந்திருக்கதாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா புவியினுடைய கீழடுக்கு சுற்றுவட்ட பாதையை கண்காணிக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளாக இருக்கிறது. இந்த கேமரா விண்வெளியில் பூமியை சுற்றி கொண்டிருக்கும் பொருட்களை கண்காணிக்கக்கூடிய திறன் கொண்டது. ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய கேமரா என்னது அப்படின்னா விண்வெளியில் பூமியை சுற்றி கொண்டிருக்கும் பொருள்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு திறமை கொண்டதாக இருக்கிறது. இது செயற்கை சூரிய வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட்டர் 12 ராக்கெட் அப்படின்ற ராக்கெட் மூலமாக ஜனவரி 14ஆம் தேதி அனுப்பப்பட்டது. 2014 இருக்குது, 2024. ஓகேங்களா? ஸோ 2024 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கங்க. ஜனவரி 14, 2024 அனுப்பப்பட்டது. ஓகேங்களா? திகந்திரா இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் மூலமாக இது என்னது அனுப்பப்பட்டிருக்குது. தற்பொழுது எதற்காக இதை இப்போ பார்க்குறோம் அப்படின்னா இது தென் அமெரிக்காவை படம் பிடித்து அனுப்பியிருக்கிறதாக சொல்கிறாங்க. தென் அமெரிக்காவை படம் பிடித்து அனுப்பியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஸோ உலகத்தினுடைய முதல் வர்த்தக செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா SCOT-1 அப்படின்றது தான் நம்ம சரியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மூன்றாவது கொஸ்டின், இந்தியாவினுடைய முதல் உலக அமைதி மையம் எங்கு திறக்கப்பட்டிருக்கிறது? இந்தியாவினுடைய முதல் உலக அமைதி மையம் என்பது எங்கு திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஹரியானா. ஓகேங்களா? ஹரியானாவில் தான் இந்தியாவினுடைய முதல் அமைதி மையம் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? இது அமைதி, அகிம்சை மற்றும் உலகளாவிய நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்காக அகிம்சா விஸ்வபாரதி அமைப்பு அதனால் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? அகிம்சா விஸ்வபாரதி அப்படின்ற ஒரு அமைப்பினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இந்தியாவினுடைய முதல் உலக அமைதி மையம் என்பது எங்கு திறக்கப்பட்டிருக்கிறது, எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எந்த மாநிலம் அப்படின்னா ஹரியானா. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது, மொரீஷியஸ் நாட்டினுடைய எத்தனையாவது தேசிய தினம் சமீபத்தில் கொண்டாடப்பட்டது? மொரீஷியஸ் நாட்டினுடைய எத்தனையாவது தேசிய தினம் என்பது சமீபத்தில் கொண்டாடப்பட்டது?
எத்தனையாவது தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57. ஓகேங்களா, 57வது தேசிய தினம், அந்த நாட்டினுடைய உருவாக்க தினம் அல்லது தேசிய தினம் எப்படி வேணால் சொல்லலாம். அது வந்து மார்ச் 12ஆம் தேதி என்ன அப்படின்னா நம்மளுக்கு கொண்டாடப்பட்டது. ஓகேங்களா, ஸோ அப்போ அதில் தலைமை விருந்தினராக பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மோரிஷஸ் நாட்டிற்கு வந்து போயிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் வந்துட்டு அவருக்கு சில விருது வந்து அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். த கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ 2 நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய உறவை வந்து வலுப்படுத்துவதில் இவர் பங்களித்ததற்காக இந்த விருது என்பது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விருதை பெறக்கூடிய முதல் இந்தியர் இவர் தான். ஓகேங்களா, ஸோ இந்த மோரிஷஸ் நாட்டினுடைய இந்த கிராண்ட் கமாண்டர் அப்படின்ற விருதை வந்து பெறக்கூடிய முதல் இந்தியர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறான். மொத்தமாக உலகளவில் பார்த்தோம் அப்படின்னா 15வது உலகத் தலைவர். ஓகேங்களா, ஸோ இந்தியரில் பார்த்தோம் அப்படின்னா முதல் இந்திய தலைவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுவே வந்து உலகளவில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 15வது தலைவராக பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ சர் சிவசாகர் ராம்குளம் தாவரவியல் பூங்கா அப்படின்றது ஒரு தாயின் பெயரில் ஒரு மரம் முன்னெடுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வில்வ மரக்கன்று அவர் வந்து இங்கே நட்டு வச்சு இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இதே போன்று 136 நாடுகளில் 27,500க்கும் மேற்பட்ட நடங்கள் வந்து நடப்பட்டிருக்கிறது. அது வந்து அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா அதுதான் உங்களுக்கு முக்கியம். ஓகேங்களா, என்ன அப்படின்னா ஒரு தாயின் பேரில் அந்த ஒரு மரம் அப்படின்ற முன்னெடுப்பு நம்ம இது குறித்து பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஓகேங்களா, அதே மாதிரி அதிபர் தரம்பீர் கோகுல் மற்றும் பிரதமர் நவீன் சந்திர ராம் கூலம் அப்படின்றவர்களுக்கு OCI அட்டைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ அது OCI அப்படின்னா என்ன அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. இவங்க யார் அப்படின்னா பிரதமர் மற்றும் அதிபரினுடைய ஒய்ஃபுக்கு வழங்கியிருக்கிறாங்க இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவில் வாழ்வதற்காகவும் இந்தியாவில் வந்து படிப்பதற்காகவும் இந்தியாவில் பணிபுரிவதற்காகவும் வழங்கப்படக்கூடிய ஒரு அட்டை தான் என்ன அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. இது இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவுமே வந்து முக்கியம். மேலும் வந்துட்டு ஒரு இந்தியா மற்றும் மோரிஷஸ்கிடையே வந்து ஒரு 8 ஒப்பந்தங்கள் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம் சார்ந்த ஒப்பந்தம் போன்றவையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மிக உயர்ந்த தேசிய விருதை மோடிக்கு வழங்கிய அந்த நாட்டினுடைய தரம்பீர் கோகுல் அப்படின்னு நம்ம அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, சரி, தெற்குலகுக்கான இந்தியாவின் மகாசாகர் அப்படின்ற ஒரு புதிய தொலைநோக்கு பார்வையும் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எதற்காக அப்படின்னா இந்த பிராந்தியங்களுக்கிடையே வந்து பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான முக்கியமான முன்னேற்றத்திற்காக இது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, 2 நாடுகளுக்கு இடையான பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி இந்த விஷயங்களுக்காக பண்ணப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, இந்திய பெருங்கடல் பிராந்திய பாதுகாப்பு வளர்ச்சிக்கான சாகர் தொலைநோக்கு பார்வை அப்படின்றது 2015 2 நாடுகளுக்கு இடையே தொடங்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னா த கிராண்டு கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் த கீ ஆஃப் இந்தியன் ஓஷன் என்பது பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விருதை பெறக்கூடிய முதல் இந்தியராக அவர் இருக்கிறாரு. உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா 15வது தலைவராக இருக்கிறாரு அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, சரி, ஓகே. அடுத்தது 5வது கொஸ்டின். 2024ஆம் ஆண்டிற்கான உலக காற்று தரவரிசை அறிக்கையினுடைய அதிக மாசுள்ள தலைநகரங்கள் பட்டியலில் முதல் இடம் பெற்ற நகரம் இது. ஓகேங்களா, உலக அளவில் IQAir அப்படின்ற IQAir. ஓகேங்களா, ஸோ இந்த நிறுவனம் என்ன அப்படின்னா காற்றினுடைய தரவரிசை, அந்த காற்றில் எந்த அளவிற்கு மாசு குறைபாடு இருக்கிறது, மாசு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி இதை வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த நகரங்கள் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அதில் பார்த்தோம்னா அதிக மாசுள்ள நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பெற்ற தலைநகரம் எது? முதலிடம் பெற்ற தலைநகரங்கள் அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா புதுடெல்லியை சொல்கிறோம். நம்ம இதில் வந்து புதுடெல்லி தலைநகரங்கள் பட்டியலில் புதுடெல்லி வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அதிக மாசுள்ள நாடுகளாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வங்கதேசம், பாகிஸ்தான், காங்கோ, சாட் அப்படின்ற நாடுகளெல்லாம் நம்ம சொல்கிறோம். இந்த சாட் அப்படின்றது ஆப்பிரிக்காவை சார்ந்த ஒரு விஷயந்தான். ஓகேங்களா, ஸோ இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்குது நாடுகளின் பட்டியலில். உலகின் மிகவும் மாசுபட்ட 20 நகரங்களில் 13 நகரம் இந்தியாவில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மொத்தமாக உலகத்தில் ஒரு 20 நகரங்களை வந்து வரிசைப்படுத்தணும் அப்படின்னா அதில் ஒரு 13 நகரங்கள் அப்படின்றது இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கை வந்து சொல்லுது. ஓகேங்களா, 2023 3வது இடத்துல இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 7% அந்த இதை வந்து குறைவு செஞ்சு ஒரு 5வது இடத்திற்கு பின்னாடி வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் அதிக மாசுள்ள நகரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது
தலைநகரத்தில் டெல்லி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நகரம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நகரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யார் அப்படின்னா பிரினிஹாட் அப்படின்றது மேகாலயாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். பிரினிஹாட் அப்படின்றது மேகாலயாவில் இருக்கக்கூடிய நகரம் தான் வந்துட்டு முதல் இடத்துல இருக்குது இந்தியாவிலேயே. ஓகேங்களா. இரண்டாவது தான் புதுடெல்லி இருக்கிறது. ஆண்டுக்கு 15 லட்சம் பேர் வந்து இந்தியாவில் இந்த காற்று மாசுனால் வந்து மரணம் அடைவதாகவும் அந்த அறிக்கை வந்து சொல்லுது. ஓகேங்களா. ஆண்டுக்கு எத்தனை லட்சம் பேர் மரணம் அடைவதாக இந்த அறிக்கை சொல்லுது அப்படின்னா 15 லட்சம் பேர் வந்து இந்த அறிக்கையின் மூலமாக காற்று மாசுபாடினாலாக மரணம் அடைவதாக இந்த அறிக்கை வந்து சொல்லுது. ஓகேங்களா. ஸோ அப்போ உலகளவில் இந்தியா எத்தனையாவது இடம்? 5வது இடம். இந்தியாவில் முதலிடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேகாலயாவில் இருக்கக்கூடிய பிரினிஹாட் அப்படின்ற நகரம், 2வது புதுடெல்லி. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது 6வது கொஸ்டின். சமீபத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ள நிறுவனங்கள் எது? சமீபத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தங்கள் செய்து கொண்ட நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் மற்றும் ஜியோ ரெண்டுமே. எதற்காக அப்படின்னா இந்தியாவில் இந்த ஸ்டார்லிங்க் அப்படின்ற ஒரு இணைய சேவை செயற்கைக்கோள் வாயிலான இணைய வசதியை வழங்குவதற்காக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எதற்காக முக்கியமாக அப்படின்னா தொலைதூர பகுதிகளுக்கு அதிக வேக பிராட்பேண்ட் சேவை, அதாவது இந்த 5G நெட்வொர்க் இருக்குது இல்லையா, ஸோ அது அதிகமாக இந்த கிராமப்புற பகுதிகளுக்கு அதேமாதிரி தொலைதூர பகுதிகளுக்கு சென்றடைவதற்கான ஒப்பந்தம் என்பது போடப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கு இடையே அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் ஏர்டெல் அண்ட் ஜியோ. இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற நிறுவனம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ இந்தியாவினுடைய கிராமப்புறம் மற்றும் தொலைதூர பகுதிகளில் இணைய சேவை வழங்குவது தான் இதனுடைய முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்குது. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது 7வது. மானஸ் ஏஐ ஏஜென்ட் என்ற செயற்கை தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்க நாடு எது? மானஸ் ஏஐ என்ற ஒரு புதிய செயற்கை தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்க நாடு எது அப்படின்னா சீனா. ஓகேங்களா. மோனிகா அப்படின்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா சவால்களை யோசிப்பது மற்றும் திட்டமிடுவது, தானே செயல்படுத்துவது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணும் சொல்கிறாங்க. சீன முதலீட்டாளர்கள் இருக்காங்களே அவங்களும் அந்த டெவலப்பர்களினுடைய உதவியுடன் ஒரு சிறிய குழுவால் வந்து இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. சீன முதலீட்டாளர்கள் மற்றும் டெவலப்பர்களினுடைய ஒரு உதவியுடன் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது 2022ஆம் ஆண்டு பல மேம்பட்ட ஏஏ மாடல்களுடன் வந்து சீனா முன்னிலை வைக்கிறது இதனால். ஓகேங்களா. ஸோ ஜப்பான் பயணத்திற்கான திட்டத்தை வந்து வகுக்கிறதாக இருக்கட்டும், டெஸ்லாவினுடைய பங்குகள் பற்றிய ஆழமான பகுப்பாய்வு போன்ற விஷயங்களை இது வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதை ஈஸியாக வந்து இதுவே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மானஸ் அப்படின்ற ஒரு ஏஐ ஏஜென்ட். ஓகேங்களா. ஸோ இதை யார் பண்ணியிருக்கிறா அப்படின்னா சீனா. 8வது கொஸ்டின். இணைய குற்றவாளிகள் குறித்த தரவுகளை பகுப்பாய்வு செய்ய சட்ட அமலாக்க முகமைகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்ட மென்பொருள் எது அப்படின்னா சமன்வாயா மென்பொருள் மற்றும் வந்து பிரதீப் ஜிஜிஎஸ் மென்பொருள். இந்த ரெண்டுமே. ஓகேங்களா. சமன்வாயா மென்பொருள் மற்றும் பிரதீப் ஜிஜிஎஸ் மென்பொருள் இந்த இரண்டு தான் வந்துட்டு இந்த இணைய குற்றங்களை வந்து குறித்த தரவுகளை பகிர்வதற்கும் பகுப்பாய்வு செய்வதற்கும் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அமைச்சரவையில் பயன்படுத்தப்படும் மென்பொருள் இணைய குற்றவாளிகளை தடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு தனியார் லிமிடெட் நிறுவனத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. பிரதீப் ஜிஜிஎஸ் எம்பொருள் I4C நிறுவனம், இந்திய இணைய குற்ற ஒருங்கிணைப்பு மையம் மற்றும் மைக்ரோசாஃப்ட் ரெண்டு பேரும் இணைந்து வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இணைய குற்றவாளிகள் இருப்பிடத்தை வந்து இது எளிதிலே கண்டறியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இணைய குற்றவாளிகள் இருப்பிடத்தை இந்த மென்பொருள்கள் என்ன பண்ணும் அப்படின்னா எளிதிலே கண்டறியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இதுவரையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6046 இணைய குற்றவாளிகள் இதன் மூலமாக கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக கண்டறியப்பட்டு என்ன பண்ணுறாங்க, கைது செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது 9வது 2025ஆம் ஆண்டிற்கான பிரிட்ஸ்கர் பரிசு பெற்றவர் யார்? 2025ஆம் ஆண்டு பிரிட்ஸ்கர் அப்படின்ற பரிசு பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியூ ஜியாகின் அப்படின்றவர். இவர் சீனாவை சார்ந்த ஒரு கட்டிடக் கலைஞர். இந்த பிரிட்ஸ்கர் பரிசு எதற்கு வழங்கக்கூடிய பரிசு அப்படின்ற கூட முந்தைய வினாத்தாள்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்த இது பார்த்திங்க அப்படின்னா சிறப்பான கட்டடக் கலைஞர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு விருது தான் இந்த பிரிட்ஸ்கர் பரிசு அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் கூட பார்த்து வச்சுங்க. PRITZK
KHER பிரிட்ஸ்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது வந்து ஹயாத் அப்படின்ற ஒரு அறக்கட்டளை மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. 1979களிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. சிறந்த கட்டடக்கலை நிபுணருக்கு கட்டடக்கலைக்கான ஒரு பரிசு தான் இது. ஓகேங்களா. இதனுடைய ஃபவுண்டராக இருக்கக்கூடிய இந்த ஹயாத் அப்படின்ற ஒரு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. 1977 ஜே.ஏ. பிரிட்ஸ்கர் அப்படின்றவரால் இது உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. இந்த லியூ ஜியாகின் அவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான சிறந்த கட்டிடக்கலைஞர் விருது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ 2024 யாருக்கு வழங்கினாங்க அப்படின்றத நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, 10வது கொஸ்டின் பார்க்கலாம். கனடாவினுடைய புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? கனடாவினுடைய புதிய பிரதமராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா மார்க் கார்னி அப்படின்றவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. கனடா லிபரல் கட்சியினுடைய தலைவராக இவர் இருக்கிறார். இவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருளாதார நிபுணராக இருந்திருக்கிறாரு. கனடா மத்திய வங்கியினுடைய முன்னாள் ஆளுநராக செயல்பட்டிருக்கிறார். பிரிட்டன் மத்திய வங்கி ஆளுநர் 2013 இருந்தார். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இவருக்கான சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ எதற்காக அப்படின்னா இந்த ஜஸ்டின் ட்ரூடோ அப்படின்றவர் ராஜினாமா செஞ்சுருக்கிறாரு. அதை ஒட்டி இவர் வந்து இப்போ இந்த பொறுப்பில் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா வந்திருக்கிறார். ஓகேங்களா. சரி, ஓகே. 11வது சிராங் ரிப்பு யானைகள் வளங்காப்பகம் அசாம் மாநிலத்தின் எத்தனையாவது தேசிய பூங்காவாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா 8. ஓகேங்களா. 8. ஃபஸ்ட்டே நம்ம ஒரு புலிகள் காப்பகம் வந்து பார்த்தோம். ஓகேங்களா. இந்திய அளவில் எத்தனையாவது புலிகள் காப்பகம் 58 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மத்திய பிரதேசத்தின் எத்தனையாவது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சிராங் ரிப்பு யானைகள் வளங்காப்பகம் மாநிலத்தினுடைய 8வது தேசிய பூங்காவாக அஸ்ஸாம் வந்து அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா. அதற்கு பெயர் என்ன வச்சுருக்கிறாங்க அப்படின்னா சிக்னா ஜவாலாவ் தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 15. ஓகேங்களா. ஆகஸ்ட் 15, 2024 இதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டுச்சு. ஆகஸ்ட் 15, 2024 இதற்கான அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 321.900 கிலோமீட்டர் சம்திங் என்னமோ. ஓகேவா. ஓகேங்களா. ஸோ அசாமினுடைய வளமான பல்லுயிர் பெருக்கத்திற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அந்த மாநிலத்தினுடைய சிஎம் யார் அப்படின்றது ஹிமந்த பிஸ்வா. ஓகேங்களா. ஸோ அவங்க தான் இதை வந்து திறப்பு செஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படின்ற தகவலை நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்தது 12வது 16வது பெங்களூர் சர்வதேச திரைப்பட விழாவில் கொடகொப்பா வாழ்நாள் சாதனை விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 16வது பெங்களூர் சர்வதேச திரைப்பட விழாவில் கொடகப்பா அப்படின்ற வாழ்நாள் சாதனை விருது ஷபானா ஆஷ்மி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்நாள் சாதனை உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க அதிகபட்சமாக. இவங்க ஒரு பன்மொழி திரைப்பட நடிகையாக இருக்கிறாங்க. பல்வேறு திரைப்படங்களில் நடித்தவங்க இருக்காங்க. 50 ஆண்டு காலமாக இந்த திரைப்பட ஃபீல்டில் இருந்திருக்கிறாங்க. 1977 கண்ணேஸ்வரா ராமா திரைப்படத்தில் இவங்க அறிமுகமாக இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஏஐ மனிதநேயம் என்பது இதற்கான கருப்பொருளாக இருக்கிறது. ஓகேங்களா. ஹியூமன்ஸ் இன் தி லூப் ஹிந்தி திரைப்படம் வந்து சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹியூமன்ஸ் இன் தி லூப் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு சிறந்த திரைப்பட விருது வழங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. சரி, ஓகே. 13வது கொஸ்டின் பார்க்கலாம். ஆசிய கண்டத்திலிருந்து சிம்பொனியை எழுதி அரங்கேற்றிய முதல் இசையமைப்பாளர் யார் அப்படின்னா நம்மளுடைய இசைஞானி இளையராஜா அவர்கள். ஓகேங்களா. ஸோ முதலாக ஆசியா கண்டத்தில் இருந்தே இந்த சிம்பொனி அப்படின்ற ஒரு இசை வகை அது. ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் லண்டனில் அரங்கேற்றிய ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள். ஓகேங்களா. வேலியண்ட் அப்படின்ற ஒரு தலைப்பு, என்ன தலைப்புன்னு கூட கேட்கலாம், பார்த்து வச்சுங்க. ஏன்னா முதல் ஆளாக இருக்கிறனால கேட்கலாம். வேலியண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த வேலியண்ட் அப்படின்ற தலைப்பில் ராயல் வில் ஹார்மோனி இசைக்குழுவின் சார்பாக இவர் அதை பண்ணார். ஓகேங்களா. ராயல் வில் ஹார்மோனிக் இசைக்குழு. ஓகேங்களா. இதற்கு முன்னாடி வந்து ஃபேமஸ் ஆனவங்களே இதை பண்ணியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா மொசாட், பீத்தோவன், சாய்கோவ்ஸ்கி அப்படின்றவங்கலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இளையராஜா குறித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் இசையமைச்சிருக்கிறாரு. இவருடைய முதல் திரைப்படம் எது அப்படின்னா இசையமைத்த திரைப்படம் அப்படின்னா அன்னக்கிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்துக்கு தான் இவர் முதலாக இசையமைத்ததாக நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா. சரி, ஓகே. 14வது கொஸ்டின் பார்க்கலாம். சமீபத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கோத்ரேஜ் நிறுவன உற்பத்தி ஆலை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து தொடங்கி வச்சிருக்கிறார். ஓகேங்களா. குன்னப்பட்டு ஊராட்சி திருப்போரூர் செங்கல்பட்டில் தொடங்கி வச்சிருக்கிறாரு.
515 கோடி முதலீட்டில் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடியதை வந்து திறந்து வச்சுருக்காரு. மாற்றுத்திறனாளி, திருநங்கைகள், பெண்கள் போன்றவர்களுக்கு 50% வேலை வாய்ப்பில் அந்த நிறுவனத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா, 50% முன்னுரிமை என்பது அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து விரைவாக பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதினையும் ஜெயமால்யா பாக்சி அப்படின்றது கொல்கத்தா நீதிமன்றத்தில் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாரு. ஜஸ்ட் பார்த்துங்க, 6 வருடம் 31 வரையும் பதவியில் இருப்பதாக சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அண்ட் பாதுகாப்புத்துறை அமைச்சத்துக்கு பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் பாதுகாப்புத்துறை அமைச்சத்திற்கு இரண்டிற்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் என்பது போடப்பட்டிருக்கிறது. 2906 கோடியில் எளிதில் எடுத்துச் செல்லக்கூடிய வகையிலான ரேடார்கள், அஸ்வினி அப்படின்ற ரேடார் எதிரி நாட்டுகளினுடைய தாக்குதல்களை துல்லியமாக கண்காணிக்கக்கூடிய திறன் கொண்ட ஒரு வகையிலான விஷயம். இது யாருக்கு ஒப்பந்தம் அப்படின்றதான் முக்கியம். இந்த அஸ்வினி அப்படின்ற ரேடார் வந்து பாரத்திற்கும் பாரத் எலக்ட்ரானிக்ஸுக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கும், இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். ஓகேங்களா, சரி, ஓகே. இரட்டை விண்கலங்கள் வெற்றிகரமாக வெடிவிப்பு இஸ்ரோ சாதனை. ஸ்பேஸ் டெக்ஸ் டிசம்பர் 30 இதை வந்து பண்ணியிருக்காங்க. PSLV C-60 ராக்கெட் மூலமாக ஜனவரி 16 பண்ணப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, இணைப்பு மின்பொருள் பரிமாற்றம் மற்றும் மின்கலத்தை பிரித்தல் வந்து வெற்றிகரமாக பண்ணியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் பார்த்துங்க. ஏவுகணை சோதனை வெற்றி. தேஜஸ் LCA Mk-1A போர் விமானத்திலிருந்து அஸ்திரா அப்படின்ற ஒரு ஏவுகணை வந்து சோதனை வெற்றி அடைந்திருக்கிறது. சந்திப்பூர் அப்படின்ற கடற்கரை ஒடிசாவில் வானிலிருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் பாய்ந்து வானில் உள்ள இலக்கை தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு DRDOவால் சொல்லப்படுகிறது. மேம்பட்ட வழிகாட்டுதல் மற்றும் வழி செலுத்துதல் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த அடுத்தது ஒரு புத்தகம் தியஸ்லை அப்படின்னு சொல்கிற இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கைலாஷ் சத்தியார்த்தி. நம்மளுக்கு தெரியும், பச்சாவ் பந்தன் அந்தோலன் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து குழந்தைகளுக்கான இயக்கத்தை வந்து இவர் நடத்தியிருந்தார். ஓகேங்களா, ஸோ நம்ம தமிழ் புத்தகங்களில் இவர் ஒருத்து விரிவாகவே பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, அமைதிக்கான நோபல் பரிசு கூட பெற்றிருக்கிறார். ஸோ இவருடைய புத்தகம் தான் இந்த டியாஸ்லை அப்படின்றது. ஓகேங்களா, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. ICC சாம்பியன்ஸ் கோப்பை 2025 பாகிஸ்தான் அண்ட் UAE நடத்தினாங்க. இதில் இந்தியா வந்து 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. 2002, 13, 25 வென்றிருக்கிறாங்க. எதிர்த்தரப்பாக நியூசிலாந்து வந்து இருந்தாங்க. ஆட்டநாயகனாக ரோஹித் சர்மா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்நாயகர் ரச்சின் ரவீந்திரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிப்ரவரி மாத ICC விருதுகள் 2025 நம்ம மாதம் பார்ப்போம். சிறந்த வீரர் சுபன் கில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் 3வது முறையாக. சிறந்த வீராங்கனை அலானா சிங் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, சில முக்கியமான தினங்களை வந்து நம்ம பார்க்கலாம். நிறைய தினங்கள் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு காமன்வெல்த் தினம் என்பது மார்ச் 10 கொண்டாடப்படுகிறது. அதாவது வந்து மார்ச் மாதத்தினுடைய 2வது திங்கள் கிழமை வந்து இந்த காமன்வெல்த் தினம் அப்படின்றது கொண்டாடப்படும். ஓகேங்களா, காமன்வெல்த் நாடுகளினுடைய இது வருடாந்திர ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். காமன்வெல்த் அப்படின்ற விஷயம் வந்து பொதுநல வாரியம் 54 நாடுகளினுடைய, இந்த காமன்வெல்த்தில் எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னா 54 நாடுகள் இருக்குது. இந்த 54 நாடுகளினுடைய சாதனைகளை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் கவனத்தை வந்து ஈர்ப்பதற்காகவும் தான் இந்த தினம் என்பது முக்கியமாக கொண்டாடப்படுகிறது. கருப்பொருளை பார்த்து வச்சுங்க, ஒன்றாக நாம் வளர்கிறோம் என்பது கருப்பொருள். ஓகே, அடுத்த தினம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா பன்னாட்டு பெண் நீதிபதிகளுக்கான ஒரு முக்கியமான ஒரு தினம் மார்ச் 10 தான் கொண்டாடப்படுகிறது. பன்னாட்டு பெண் நீதிபதிகளுக்கான ஒரு தினம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் உமன் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ மார்ச் 10 2022 தான் செலிப்ரேட் பண்ணப்படுறது. ஓகேங்களா, மார்ச் 10 2022 தான் செலிப்ரேட் பண்ணப்படுறது. உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இந்த பன்னாட்டு பெண் நீதிபதிகளினுடைய தினம் என்பது எந்த ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்ற கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 2022. எதற்காக இதை முக்கியமாக கொண்டாடினாங்க அப்படின்னா, இந்த பாலின அடிப்படையிலான பாகுபாட்டிற்கு எதிரான ஒரு போராட்டத்திற்காக தான். ஓகேங்களா, ஸோ அதாவது பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து துறைகளிலுமே தன்னுடைய பங்களிப்பில் இருக்கணும் அப்படின்றதற்காக முக்கியமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. மேலும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த நீதித்துறையில் பெண்களினுடைய பங்கை அங்கீகரிப்பதற்காகவும் மற்றும் ஊக்குவிப்பதற்காகவும் இந்த தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, கருப்பொருள் நீதியில் பெண்கள், நீதிக்கான பெண்கள் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த தினம் CISF நிறுவன தினம், அதாவது CISF ரைசிங் டே அப்படின்னு சொல்லுவோம். மார்ச் 10 1969 பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இதன் மூலமாக இது எஸ்டாப்ளிஷ் வந்து என்ன பண்ணப்பட்டுச்சு, செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதன் மூலமாக. ஓகேங்களா, ஸோ அடுத்தது
தண்டி யாத்திரை தொடக்க தினம் மார்ச் 12, 1930. நம்மளுக்கு தெரியும் காந்தியடிகளினால் வந்து தொடங்கப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த தண்டி யாத்திரை. ஆங்கிலேயருக்கு எதிரான ஆங்கிலேயர் வந்து இந்தியர்களுக்கு எதிராக இந்த உப்பு வரியை வந்து விதித்தாங்க. உப்புக்கான ஒரு வரி வந்து விதிக்கப்பட்டது அந்த காலத்தில். ஸோ அந்த காலகட்டத்தில் அதை எதிர்த்து காந்தியடிகள் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த தண்டி யாத்திரை அப்படின்ற ஒரு இயக்கம். ஓகேங்களா. ஸோ அது வந்து மார்ச் 12 தான். கிட்டத்தட்ட 23 நாள்கள் என்பது பயணம் அப்படின்றது போயிருப்பாங்க. எத்தனை மைல்கள் அப்படின்றது 240 மைல்கள். இதில் கலந்து கொண்ட நபர்கள் அப்படின்றது 80,000க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டதாக சொல்கிறாங்க. குஜராத்தில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்த தினம் உலக சைபர் தணிக்கைக்கு எதிரான தினம் மார்ச் 12. உலக சைபர் தணிக்கைக்கு எதிரான தினம் என்பது மார்ச் 12. ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு டே எகெயின்ஸ்ட் சைபர் சென்சார்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைபர் தணிக்கைக்கு எதிரான ஒரு உலக தினமாக இருக்குது. கருப்பொருள் சிறந்த இணையத்திற்காக ஒன்றிணைவோம் அப்படின்றது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ அடுத்த தினம் புகைப்பிடிக்காத நாள், அதாவது நோ ஸ்மோக்கிங் டே அப்படின்றது மார்ச் 12ஆம் தேதி உங்களுக்கு கொண்டாடப்படுகிறது. புகைப்பிடித்தலால் ஏற்படக்கூடிய தீமைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் முக்கியமாக கொண்டாடப்படுகிறது. இதில் இந்த டேட்டா என்பது மிக முக்கியமான டேட்டா. இந்தியாவில் எத்தனை சதவீதம் வந்து புகைப்பிடிப்பவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா 12%. அது மக்கள் தொகையில் 12% அளவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தினம் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதத்தினுடைய 2வது வெனஸ்டே, மார்ச் மாதத்தினுடைய 2வது புதன்கிழமை கொண்டாடப்படுகிறது. கருப்பொருள் மேல்முறையீட்டை மறைத்தல் அப்படின்றது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது உலக கண்ணழுத்த நோய் தினம் என்பது மார்ச் 12. வேர்ல்டு குளுக்கோமா டே அப்படின்றது மார்ச் 12 கொண்டாடப்படுகிறது. அதுவே உலக கண்ணழுத்த வாரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மார்ச் 9லேருந்து 15. ஸோ ரெண்டுமே பார்த்து வச்சுங்க. டே கேட்டாங்கன்னா 12, இதுவே வாரம் அப்படின்றது கேட்டாங்கன்னா 9லேருந்து 15. ஓகேங்களா. இந்த பார்வை சார்ந்த கண்களினுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய பார்வை நரம்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை அழிக்கக்கூடிய கண் நோய்களினுடைய தொகுப்பு தான் குளுக்கோமா அப்படின்னு சொல்லுவோம். பார்வை இழப்பை தடுக்க கிளைகோமா வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முன்கூட்டியே அறிவது மிக முக்கியமாக இருக்குது. ஸோ அப்படி அறிந்தோம் அப்படின்னா இதை வந்து கட்டுப்படுத்தலாம் மற்றும் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு இந்த தினமும் இந்த வாரமும் கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. கருப்பொருள் கிளைகோமா இல்லாத உலகத்திற்காக ஒன்றிணைதல் அப்படின்றது. அடுத்தது உலக சிறுநீரக தினம். வேர்ல்டு கிட்னி டே அப்படின்னு சொல்லுவாங்க, மார்ச் 13. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதத்தினோட 2வது வியாழக்கிழமை கொண்டாடப்படும். கருப்பொருள் அப்படின்றது உங்கள் சிறுநீரகங்கள் நலமாக உள்ளதா ஆரம்பத்திலே கண்டறிந்து சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் அப்படின்றது வைக்கப்பட்டிருக்கிறது. சிறுநீரகங்களினுடைய முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் மற்றும் சிறுநீரக நோய்கள் குறித்து அறிஞ்சிக்கிறதுக்காகவும் அதனால் ஏற்படும் விளைவுகளை குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த தினம் முக்கியமாக அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா. பை நாள் அல்லது பை அன்னளவு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பை நாள் அதாவது நம்ம மேக்ஸில் பயன்படுத்துவோம் இல்லையா, இந்த பை இந்த டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மார்ச் 14ஆம் தேதி. இதனுடைய வேல்யூ எவ்வளோ 3.14 அப்படின்றது சரியும் 22/7 அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. அன்றாட வாழ்வில் கணிதம் என்பது கருப்பொருளாக இருக்கிறது. இந்த கணிதத்தை அங்கீகரிக்கும் விதமாக இது கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ இந்த 14ஆம் தேதி எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்றத பாருங்கள். 14 அப்படின்றது வந்து இதனுடைய தேதியாக வைக்கப்பட்டிருக்கிறது. 3 என்பது மாதம். ஓகேங்களா. இந்த பையினுடைய மதிப்பு நம்ம பார்த்தோம் 3.14 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதில் இந்த 14 அப்படின்றது தேதியாகவும் 3 அப்படின்றது மாதமாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. 3.14 அதைத்தான் நம்ம சொல்கிறோம். 22/7 வடிவம் தான் அது. ஓகேங்களா. அதை டிவைட் பண்ணால் அப்படின்னா வரும். இது 1988 லாரி ஷாவால் என்பவர் முதல்வராக இந்த பை தினம் என்பது கொண்டாடப்பட்டது. ஓகேங்களா. அடுத்தது கடைசியாக சர்வதேச நதிகளுக்கான நடவடிக்கை தினம் என்பது மார்ச் 14. கருப்பொருள் நமது ஆறுகள் நமது எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆறுகளாக இருக்கட்டும் மற்றும் அவற்றினுடைய சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாப்பு குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் சுத்தமான தண்ணீரை வந்து சமமாக அணுகுவதை ஊக்குவிக்கவும் இந்த தினம் என்பது நம்மளுக்கு கொண்டாடப்படுகிறது முக்கியமாக. ஓகேங்களா. ஸோ இதற்காகத்தான் இது கொண்டாடப்படுகிறது. ஸோ இதோட வந்து இந்த 5 நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிவடைகிறது. ஸோ நம்ம நாளை வந்து நம்ம மற்றும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் வந்து சந்திப்போம். ஓகேங்களா. 15 நாளை வந்து 16, 17, 18 வரையும் நாளை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் கட்டாயமாக பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ.